ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய டோட்டல் பேக்கேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேக்கேஜ் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான், இங்கே திருச்செங்கோடு பக்கத்தில் தான். ஸோ அவருக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயர்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 12 இன்ச் சப் ஊஃபரும் 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸும் வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபுல் பேக்கேஜ் தான். இந்த ஃபுல் பேக்கேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ என்னோடய ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 22,000 வரும். உங்களுக்கு 22,000 ஒர்த்து தான் உங்களுக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிற எல்லாமே எம்டிஎஃப் பாக்ஸு, எம்டிஎஃப் சப்வூஃபர் பாக்ஸு, எம்டிஎஃப் ஸ்பீக்கர் பாக்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கிட்டில் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஜிடெக்கில் நம்ம டீகோடர் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க ஆம்பிளிஃபயரோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 இன்ச்சில் ஒன்லி கிராஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சில் ஒன்லி கிராஸ். உங்களுக்கு மைக்கா ஃபினிஷிங் வந்துடும். உங்களுக்கு எட்ஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஃபினிஷிங்காக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பக்காவான ஃபினிஷிங்காக இருக்கும். அதே மாதிரி மேலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் சாக்கெட் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் ஒயர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெஸ்ஸு போட்டு வந்துடும். உங்களுக்கு ஸ்க்ரீன் மெஸ்ஸு. கீழேன்னு வந்து பார்த்தோம்னா டியூட்ரு. ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பாக்ஸு. அடுத்தது பின்னாடின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் ஊக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஆணி அடித்து அப்படியே நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டியூட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஊஃபர் ஸ்பீக்கர் ஃபுல் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்போ யூஸ் பண்ணுற பிளாஸ்டர் மேக் தான். ஸோ ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சென்டருக்கு வந்து பார்த்தோம்னா ஃபுல் ரேஞ்சும், அதே மாதிரி சப்வூஃபர் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். சரௌண்டுக்கு ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர்னு எடுத்துட்டோம்னா ஐஜியில் 12 இன்ச்சில் டியூவல் மேக்னெட் போட்டிருக்கோம். பேஸ் ரிசல்ட்டு உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்தது ஆம்பிளிஃபயர்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட்டில் அக்ரலிக் பேனல் நேம் போட்டு கேட்டிருந்தார், புகழேந்தி கார்த்திக் அப்படின்னு. ஸோ நேம் போட்டு கொடுத்துருக்கோம். சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், இது எல்இடிக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு, யூஎஸ்பிக்கான சாக்கெட்டு, யூஎஸ்பிக்கான போர்டு, இது வந்து டோட்டல் என்கோடர் வால்யூம், ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த தடவை பிளாக் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பிராண்டட் லுக் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் டிஸ்பிளே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிமோட் கிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹனீஸ் ரிமோட் கிட் தான். நம்ம டிஸ்பிளே மட்டும் சேஞ்ச் பண்ணி கேட்டிருந்தோம். சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு நமக்கு பிளாக் டிஸ்பிளே. உண்மையாலுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. என்னென்னா நார்மல் டிஸ்பிளேவோட இந்த பிளாக் டிஸ்பிளே கொஞ்சம் ரேட் அதிகம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஸோ டோட்டல் எல்இடிக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ ஆம்போட இன்டீரியர் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆம்போட இன்டீரியர் எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ தான். இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24024 ஒரு 8 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா 10,000 50 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு 12 வோல்ட் 2 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ரிமோட் கிட்க்கும் டீகோடருக்காக. அடுத்தது ஒரு ஸ்பீக்கர் டிலே மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஆன் ஆஃப் பண்ணும்போது டப் சவுண்டு வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டர் பேரலல் மோனோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 8 டிரான்சிஸ்டர் போர்டு. இது நம்ம 4 கட் பண்ணி சிங்கிள் சப் ஊஃபருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 12 இன்ச்சுங்கும் போது உங்களுக்கு இதே போதுமானது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்தது சப்ப்ரீன்னு பார்த்தோம்னா ட்ரிபிள்எஸில் சப்ப்ரீ யூஸ் பண்ணியிருப்பேன். ரிமோட் கிட்னு வந்து பார்த்தோம்னா ஹனீஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து 7265 நம்மளுடைய போர்டு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி ஒரிஜினல் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், 7265 ஐசியும். அடுத்தது டால்பி டிடிஎஸ்க்கான டீகோடர்னு வந்து பார்த்தோம்னா ஜிடெக்கில் புதுசாக லான்ச் ஆகிருக்கிற டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ரிசல்ட் வைஸ் நல்லாவே இருக்குது. டோட்டல் இன்டீரியர் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். ஸோ ஒயரிங்லாம் நீட்டாக இருக்கும், எங்கேயுமே கசகசன்னு இருக்காது. அடுத்தது பேக் சைடு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடுன்னு எடுத்துட்டோம்னா ஃபியூஸ் ஹோல்டரு, அடுத்தது மெயின்ஸ் கார்டு, எல்எஸ் சாக்கெட்டு. ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டர் சப் ஊஃபரு, ஒரு ஃபேன் கொடுத்துருப்பேன் ஏர் அவுட்லெட்டுக்காக. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்க்கான இன்புட் செலக்டர். அடுத்தது ஆப்டிக்கல் கோஆக்சல் HDMI ARC. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடுன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்மளே கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய பட்ஜெட் அண்ட் உங்களோட நீட் என்னன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம அதுக்கான ரேட் கொடுக்கலாம். ஸோ இந்த கஸ்டமர் நம்மள்ட்ட கேட்டது வந்து ஒரு 22 ரூபா பட்ஜெட்டில் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. என்னோடய ஆடியோ குவாலிட்டி நான் போன வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆடியோ டெஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது ஆடியோ குவாலிட்டி. இந்த ஃபுல் பேக்கேஜ் நம்ம நேரில் தான் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்துட்டு மாட்டிகிட்டு எப்படி இருக்குன்னு நான் ஃபீட்பேக் வாங்கி வீடியோ போடுறேன்.
மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகதையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் அடங்கிவிடும். உங்களை போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே, எதையும் தாங்குமோ நீ கூறு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணம் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகதையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் அடங்கிவிடும்.